அமெரிக்க நிறுவனமான டப்பர்வேர் திவால் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. கலர் கலராக டிஃபன் பாக்ஸ்களை அறிமுகப்படுத்தி வந்த இந்நிறுவனம் தனது கலரை இழந்தது எப்படி? தெரிந்து கொள்ளலாம். நம்ம ஊர்ல வேலைக்கு போறவங்க தூக்குச்சட்டில சாப்பாடு எடுத்துட்டு போன காலம் மாறி எவர் சில்வர் டிஃபன் பாக்ஸ்ல கொண்டு போன காலம் அது. அப்போதான் டீக்கா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஆபீஸ்ல வேலை பார்க்கறவங்களை இலக்கா கொண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது தான் டப்பர்வேர் ப்ராடக்ட்ஸ். பல வண்ணங்கள்ல நேர்த்தியான அழகோட வடிவமைக்கப்பட்டன டப்பர்வேர் லஞ்ச் பாக்ஸ்கள். கூடவே நம்ம வீட்டு பெண்களை கவர மசாலா பொருட்களை போட்டு வைக்க பல வண்ணங்கள்ல ஒரே அளவுல டப்பாக்கள் அறிமுகம் செஞ்சாங்க. உணவு எதுவா இருந்தாலும் டப்பர்வேர் பாக்ஸ்ல கீழே சிந்தாம கொண்டு வர முடியும். ஏர்டைட் கண்டெய்னர் இதன் கூடுதல் சிறப்பு. அமெரிக்காவில் 1942ஆம் ஆண்டுல இந்த கம்பெனி தொடங்கப்பட்டிருக்கு. சுமார் 82 நாடுகள்ல வர்த்தகம் செஞ்சுட்டு இருந்த இந்த கம்பெனி 2007ஆம் ஆண்டு எவ்வளவு பொருட்களை வித்திருக்கு தெரியுமா? எண்ணிக்கையில சுமார் 20 லட்சம். 2013ஆம் ஆண்டு இந்தோனேஷியாவில் மட்டும் அதிகபட்சமா 1,66,000 கோடி ரூபாய்க்கு வர்த்தகம் செஞ்சிருக்கு. இப்படி சூப்பரா வளர்ந்து வந்த டப்பர்வேர் நிறுவனம் தான் இப்போ திவால் நடைமுறைக்கான கோப்புகளை தாக்கல் செஞ்சிருக்கு. கொரோனா தொற்றுக்கு பிறகான நாட்கள்ல தங்களோட பொருட்கள் விற்பனை குறைஞ்சது, நிறைய கடன், மூலப்பொருட்கள் விலையேற்றம் போன்றவை திவாலுக்கான முக்கிய காரணமா இந்த நிறுவனம் சொல்லுது. டப்பர்வேர் நிறுவனத்துக்கு சுமார் 8,300 கோடி ரூபாய் வரை சொத்துகள் இருக்கிறதா மதிப்பிட்டாலும் 83,000 கோடி ரூபாய் வரை கடன் இருக்காம். 10 மடங்கு கடன் சுமை வந்ததுனாலதான் அந்த நிறுவனம் திவால் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. தீங்கு விளைவிக்காத பிளாஸ்டிக்னு அறிமுகப்படுத்தப்பட்ட டப்பர்வேர் பொருட்களினுடைய விலை கொஞ்சம் அதிகம்தான். கலர் கலரா கிச்சன் டப்பாக்களை அறிமுகப்படுத்தினதுல முன்னோடியா இருந்தாலும் அதே தரத்தோட மலிவான விலையில பல நிறுவனங்கள் விற்க தொடங்கிட்டாங்க. காலத்துக்கு ஏற்ப வர்த்தகத்தை மாத்திக்க முடியாம திணறினதுதான் டப்பர்வேர் தன்னோட கலரை இழந்ததுக்கு காரணமாயிடுச்சு. புதிய தலைமுறைக்காக கௌசல்யா.